வெல்கம் டு அபி ரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் நம்ம கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சம்மந்தமான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் கம்யூனிகேஷன் பார்ட் 1 கம்யூனிகேஷன் பேசிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்யூனிகேஷன்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தகவல், கருத்துக்கள் அல்லது உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுதல் அல்லது பரிமாறிக்கொள்ளுதல். கம்யூனிகேஷன்னாலே பரிமாற்றம். ஸோ ஒரு தகவலை நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு நம்ம பரிமாறிக்கொள்வது தான் கம்யூனிகேஷன். அதற்கான மெத்தட், அதற்கான சிஸ்டம், இதை பற்றிலாம் தான் நம்ம இந்த தொடரில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்ன டைப் ஆஃப் கம்யூனிகேஷன்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எதை கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். எதை கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வர்றது பெரும்பாலும் ஆடியோ, அப்புறம் வீடியோ. வீடியோ இன்றைக்கி தான் ரொம்ப வந்திருக்குது. முன்காலங்களில் வீடியோங்கிற கிடையாது. அப்போ டெக்ஸ்ட் இருந்துச்சு. அடுத்தால சிக்னல், அதாவது ஆடியோ, வீடியோ, டெக்ஸ்ட்டு, அப்புறம் ஒரு சிக்னல். இது எல்லாத்தையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு பரிமாறிக்கிட்டாங்க. ஸோ இப்போ அந்த கம்யூனிகேஷனுடைய மெத்தட்ஸ் என்னெல்லாம், அதில் டைப்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெர்பல் கம்யூனிகேஷன், நான் வெர்பல், அப்புறம் ரிட்டன் கம்யூனிகேஷன், விசுவல் கம்யூனிகேஷன். ஸோ வெர்பல் கம்யூனிகேஷனுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாய்மொழி வழியாக நம்ம ரிசீவருடைய காதுகளுக்கு போய் சேர்றது தான் வெர்பல் கம்யூனிகேஷன். அதே மாதிரி நான் வெர்பல் அப்படிங்கிறது என்னென்னா, வாய்மொழி இல்லாமல் நம்மளுடைய உடல் சைகை மொழி, நம்மளுடைய முகபாவனைகள், இதன் மூலமாக மற்றவர்களுடைய கண்களுக்கு கொண்டு சேர்க்கிறது தான் நான் வெர்பல். சரி, ரிட்டன் கம்யூனிகேஷனுங்கிறது நம்மளுடைய கருத்துக்களை எழுத்து வடிவத்தில் எழுதி மற்றவர்கள் அதை படித்து தெரிந்து கொள்வது. இது பேப்பர்ஸ் அல்லது புத்தகங்கள், இது எல்லாமே அதில் சொல்லலாம். விசுவல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது டெலிவிஷனை ஒரு உதாரணமாக சொல்லலாம். ஒளியாக அது நம்ம கண்களுக்கு, காதுகளுக்கு சேர்றது. நான் வெர்பல் கண்களுக்கு மட்டுமல்ல, நான் வெர்பல் அப்படிங்கிறது சைகை மொழி வழியாக கண்களுக்கும் ஒரு ட்ரம் அல்லது ஒரு சிக்னல் முறைகளில் காதுகளுக்கும் அனுப்புறது நான் வெர்பல் கம்யூனிகேஷன் கேட்டகரியில் வரும். இப்போ ஆதி காலங்களில் கம்யூனிகேஷன் எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெசஞ்சர் மூலமாக ஒரு தகவலை எழுதியோ அல்லது அவரிடம் சொல்லி வாய்மொழி வழியாகவோ அதை அவருக்கு, அந்த ரிசீவருக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ மெசஞ்சர் கால்நடையாக போனாங்க. வேகமாக கொண்டு சேர்க்க வேண்டிய இடங்களில் குதிரை மூலமாக ஆட்களை அனுப்பிச்சு அதன் மூலமாக வேகமாக கொண்டு போய் தகவலை சேர்த்தாங்க. அப்புறம் புறாக்கள் மூலமாகவும் தகவல் அனுப்பிச்சி வச்சாங்க. அதுக்கப்புறமா டெவலப் ஆகி இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுன்னு வந்துச்சு. அது வரும்போது போஸ்டல் லெட்டர்ஸ் மூலமாக தகவலை எழுதி அனுப்புனாங்க. அப்புறம் டெலிகிராஃப் சிஸ்டம் வந்துச்சு. அது வந்த உடனே டெலிகிராஃப் மூலமாக உடனடியாக, போஸ்டலில் கூட டிலே உண்டு, டெலிகிராஃப் இங்கே அனுப்புகிறப்ப அங்கே ரிசீவ் ஆயிரும். அந்த மாதிரி ஃபாஸ்ட்டான கம்யூனிகேஷன் டெலிகிராஃப் மூலமாக செயல்படுத்த ஆரம்பித்தாங்க. 1 to 1 இந்த மாதிரி தான் அந்த கம்யூனிகேஷனை அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. சில இடங்களில் 1 to மல்டி பாயிண்ட்டுக்கும் கம்யூனிகேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 1 to மல்டிங்கிறதுல ஒரு உதாரணத்துக்கு இந்த ரேடியோ ப்ராட்காஸ்டிங்கை சொல்லலாம். அடுத்தால டெலிவிஷன் ப்ராட்காஸ்டிங்கையும் அதில் சொல்லலாம், டெலிகாஸ்டிங்கையும் சொல்லலாம். அதுக்கப்புறம் இதெல்லாமே ஒன்வே கம்யூனிகேஷன். இவர் சொல்கிறது அங்கே போய் சேரும், அப்புறம் அவர் சொல்கிறது இன்னொரு ஒன்வேயாக அங்கே சேரும். அதுக்கப்புறம் இந்த டெலிஃபோன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2-வே கம்யூனிகேஷன் சைமல்டேனியஸ்லி பண்ண ஆரம்பித்தாங்க. ஒயர்லெஸ் டெலிஃபோன்ஸ் வந்துச்சு. இதெல்லாம் பயன்படுத்தி கம்யூனிகேஷன் இன்னும் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் கீபேடு செல்லுலார் டெக்னாலஜி வந்துச்சு. கீபேடு ஃபோன்ஸ் மூலமாக கம்யூனிகேஷன் ஒயர்லெஸ் டெக்னாலஜியில் முழுக்க பண்ண ஆரம்பித்தாங்க. அதற்கப்புறமாக இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸு வந்துருச்சு. அது இந்த உலகத்தையே இப்போ கட்டி ஆண்டு கொண்டு இருக்கிறதுன்னு வச்சுக்கலாம். அது மாதிரி வீடுகளுக்கு வந்த ரேடியோ அண்டு டெலிவிஷன் ப்ராட்காஸ்டிங்லேயும் இப்போ டிடிஹெச்னு வந்துருச்சு, டைரக்ட் டு ஹோம். அதாவது அவங்களுடைய பாயிண்ட்லேருந்து நம்ம வீட்டுக்கே நேரடியாக அந்த கம்யூனிகேஷன் வருது. ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக அவங்க தேவைப்படுற கம்யூனிகேஷனை அனுப்புகிற மாதிரி சிஸ்டம்ஸ் வந்தாச்சு. ஸ்மார்ட் டெலிவிஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் அதிலே இன்டர்நெட் பார்க்குற மாதிரி, தனித்தனியான சேனல்ஸ் பார்த்துக்கிற மாதிரி நிறைய வசதிகள் வந்துவிட்டது. ஸோ இதான் ஒரு கம்யூனிகேஷனுடைய ஓவரால் வளர்ச்சி.
இப்போ வந்து கம்யூனிகேஷன் வந்து அசுர வளர்ச்சியில் வந்து அதனுடைய உச்சத்தில் இருக்குது. ஸோ இந்த யுகத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கம்யூனிகேஷன் யுகம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த கம்யூனிகேஷனுடைய ஃப்ளோ சார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர், இந்த படத்தில் பாருங்கள், ஒரு சென்டர் அவர் வந்து அந்த கம்யூனிகேஷனை என்கோடிங் பண்ணுறார். அது எழுத்து வடிவமோ சிக்னலாகவோ அல்லது ஒரு கோடிங்காகவோ அதை என்கோடிங் பண்ணுறார். அப்புறம் அந்த மெசேஜாக அதை ஒரு சேனல் வழியாக அனுப்புகிறார். அந்த சேனல்ங்கிறத நம்ம ப்ராட்காஸ்டிங் மீடியா, ரேடியோ, டெலிவிஷன் அல்லது டெலிகிராஃப் அல்லது லெட்டர் அல்லது மெசஞ்சர், வாட் எவர் இட் இஸ். ஸோ அந்த சேனல் வந்து அனதர் எண்டில் போய் அதை வந்து டிகோடிங் பண்ணி அதை வந்து ரிசீவர் புரிஞ்சுக்கிறார். இவர் எழுதியிருக்கிறத படிக்கிறது, அது ஒரு டிகோடிங். அல்லது ஒரு அனுப்பின டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறது, அது ஒரு வித டிகோடிங் பண்ணி அந்த ரிசீவருக்கு அந்த தகவல் போய் கிடைக்கிது. அதுக்கப்புறம் அந்த ரிசீவர் தேவைப்பட்டால் ஒரு ஃபீட்பேக்கை அந்த சென்டருக்கு கொடுக்குறார். இதான் நார்மலாக ஒரு கம்யூனிகேஷனுடைய ஃப்ளோ சார்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. கம்யூனிகேஷனில் என்ன டைப்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷனில் வந்து அனலாக் கம்யூனிகேஷன், அப்புறம் டிஜிட்டல் கம்யூனிகேஷன். ஆதி காலத்தில் முதல்ல ஆரம்பித்தது அனலாக் கம்யூனிகேஷன் தான். சிக்னல் எப்படி இருக்கும் அப்படின்னா, அனலாகில் வந்து கண்டினியூஸ் சிக்னலாக இருக்கும். அது வந்து விட்டு இருக்காது, தொடர்ந்து ஒரு சிக்னல். அதனுடைய ஆம்ப்ளிடியூட் அண்ட் ஃபேஸ் மாறி மாறி அமையுமே தவிர அதனுடைய சிக்னல் வந்து கண்டினியூஸ் சிக்னலாக அனலாகில் இருக்கும். இந்த அனலாகுடைய ஃப்ளோ சார்ட் பாருங்கள். அனலாக் இன்புட் கொடுக்குற இன்புட்டை வந்து இன்புட் டிரான்ஸ்டியூசர் வந்து ஒரு சிக்னலாக மாற்றுது. அதை மாடுலேட்டர் வந்து கம்யூனிகேஷனுக்கு தகுந்தால மாற்றி சேனல், அந்த கம்யூனிகேஷன் மீடியா வழியாக அது வந்து கம்யூனிகேட் பண்ணப்படுகிறது. அந்த அனதர் எண்டில் இப்போ ஒரு ரேடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் வழியாக அந்த ரேடியோ சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணி ஏருங்கிற அந்த சேனல் வழியாக டிரான்ஸ்மிட் ஆகுது. அந்த எண்டில் ரேடியோ ரிசீவர்லேருந்து என்ன பண்ணாங்கன்னா டிமாடுலேட்டர் வச்சு அந்த சிக்னல் டிமாடுலேட் பண்ணி அதை வந்து அவுட்புட் டிரான்ஸ்டியூசர் மூலமாக, ஒரு ஸ்பீக்கர் கூட அவுட்புட் டிரான்ஸ்டியூசர் தான். ஏன்னா மைக் வந்து ஒரு இன்புட் டிரான்ஸ்டியூசர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸ்பீக்கர் வந்து அவுட்புட் டிரான்ஸ்டியூசர். அதன் மூலமாக அவுட்புட் சிக்னலாக மாறி அந்த ரிசீவருடைய காதுகளுக்கு அந்த அவுட்புட் மெசேஜ் போய் சேருது. இதான் ஒரு உதாரணம் அனலாக் கம்யூனிகேஷனுக்கு. இப்போ டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் சிக்னல், அனலாக் சிக்னல்லாம் என்னென்னு பார்த்தோம். அதாவது கண்டினியூவான சிக்னல் வேரிஸ் வித் ஆம்ப்ளிடியூட் அண்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டிஜிட்டல் சிக்னல் வந்து நமக்கு தெரியும், டிஜிட்டல்னால் ரெண்டு தான், அது 0 அல்லது 1 இந்த மாதிரி இருக்கும். இது வந்து என்ன பண்ணாங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்ட் அல்லது பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட், இந்த மாதிரி அதை வந்து கம்யூனிகேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு நம்ம செல்ஃபோன் கம்யூனிகேஷன் வந்து உதாரணத்துக்கு பாயிண்ட் டு பாயிண்ட்டுக்கு சொல்லலாம். பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு ரேடியோ, டெலிவிஷன் இதனுடைய ப்ராட்காஸ்டிங்லாம் வந்து நம்ம பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட்டுக்கு உதாரணமாக சொல்லலாம். இப்போ ஒரு டிஜிட்டல் கம்யூனிகேஷனுடைய ஃப்ளோ சார்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டிஜிட்டல் கம்யூனிகேஷன் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சோர்ஸை வந்து ஒரு என்கோடர் மூலமாக அதை வந்து டிஜிட்டல் டேட்டாவாக மாற்றிக்கிறோம். மாற்றினோடனே அதை வந்து மாடுலேட்டர் மூலமாக அந்த கம்யூனிகேஷன் மீடியாவுக்கு அதை மாடுலேட் பண்ணுறோம். அப்புறம் சேனல் வழியாக, அது வந்து சேட்டலைட்டாக இருக்கலாம் அல்லது ஒயராக இருக்கலாம், ஃபைபர் ஆப்டிக்காக இருக்கலாம், ஏதோ ஒரு வழியில், ஒயர்லெஸ்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு வழியில் அது வந்து டிரான்ஸ்மிட் பண்ணப்பட்டு டிமாடுலேஷன் பண்ணப்படுகிறது ஆப்போசிட் எண்டில். அதுக்கப்புறம் அதை டிகோடர் வழியாக டிகோடிங் பண்ணி அந்த ரிசீவருடைய டெஸ்டினேஷனில் அந்த டேட்டா போய் சேர்கிறது. இது வரைக்கும் இந்த வீடியோவில் ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதோடைய இன்ட்ரோடக்ஷன் அண்ட் அனலாக் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் பற்றிய ஒரு கம்பேரிசன் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இதே மாதிரி கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சம்மந்தமான வீடியோக்களை ஒன்று அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து போட போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவியன் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.